நேற்றைக்கு வீடியோவில் கஸ்டம்ஸில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி பேக்கேஜிங் கைடை பற்றி பார்க்கலாம். ஸோ நேற்றுக்கு வீடியோவோட சம்மந்தமான ஒரு வீடியோ தான் இன்றைக்கும். ஸோ நேற்று வந்த தகவல்களை கூட சில தகவல்கள் இதுலேயும் ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேக்கேஜிங் கைடில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம பேக்கேஜிங் வந்து சர்வதேச தரத்தில் இருக்கா அப்படின்றத வந்து என்ஷூர் பண்ணணும். நம்ம வெளிநாட்டு போனோம்னு வைங்க, நம்ம ஒரு பாஸ்போர்ட்டை கொண்டு போவோம். ஸோ நம்ம பொருளுக்கு அல்லது நம்ம கம்பெனிக்கான பாஸ்போர்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் நாம் பண்ணக்கூடிய பேக்கிங் தான். ஸோ அந்த அளவுக்கு நாம் உயர்தர பேக்கிங் பண்ணணும். நீங்கள் இந்த உடன் பேலட்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. அதை வந்து கண்டெய்னரில் வந்து ஏற்றுவாங்க. ஸோ பொருள் வந்து உடன் பாக்ஸில் பேக் பண்ணியிருந்தா கூட, அல்லது பொருளே வந்து ஒரு வுட் ப்ராடக்டாக இருந்தால் கூட, இந்த உடன் பேலட்டுக்கு கூட நாம் அதுக்கு ஃபியூமிகேஷன் சர்டிஃபிகேட்லாம் வந்து பண்ணணும். அதுக்கடுத்து அது அந்த மரத்துக்கு அங்கீகாரமான ஒரு சீல் உண்டு. ISPM 15 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ கஸ்டம்ஸு ஹவுஸ் ஏஜென்ட்டை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு வுட்டை தான் வந்து இந்த உடன் பேலட்டுக்கே யூஸ் பண்ணணும். இதான் வந்து சட்டம். அதுக்கடுத்து நேற்றுக்கு வீடியோவிலே வந்து இதை பார்த்தோம். நம்ம ஒரு பாக்ஸில் ஏற்றுமதி பண்ணக்கூடிய பாக்ஸில் என்னென்ன இருக்கணும் அப்படின்றத பார்த்தோம். இன்றைக்கி அதை கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஷிப்பிங் மார்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இறக்குமதியாளர் வந்து என்னோட ஷிப்பிங் மார்க் வந்து நீங்கள் பாக்ஸில் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருப்பார். அது வந்து இறக்குமதியாளரோட பேராக இருக்கலாம், இல்லை அவரோட ஸ்பெஷல் குறியீடாக இருக்கலாம், அல்லது ஸ்பெஷல் நம்பராக இருக்கலாம். ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாரு. ஸோ அதை வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு பாக்ஸ்லையும் போடணும். ரெண்டாவது கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின், மேட் இன் இண்டியா அப்படின்ற ஒவ்வொன்றையும் வந்து நாம் இதில் வந்து போட்டிருக்கணும். அதுக்கடுத்து போர்ட் ஆஃப் டெஸ்டினேஷன், இந்த சரக்கு எந்த போர்ட்டில் இறக்கி வைக்கப்படணும் அப்படின்றது தான் வந்து போர்ட் ஆஃப் டெஸ்டினேஷன். ஸோ அதையும் நாம் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து வெயிட், கிராஸ் வெயிட்டு, நெட் வெயிட் ரெண்டுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து கார்ட்டூன் நம்பர், மொத்தமாக ஒரு 50 பெட்டி இருக்குதுன்னு வைங்க. முதல் கார்ட்டூன் பாக்ஸில் 1/50, ரெண்டாவது பாக்ஸில் 2/50, மூணாவது பாக்ஸில் 3/50, இந்த மாதிரி வந்து நாம் கார்ட்டூன் நம்பரையும் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணணும். இது போக நாம் இந்த மாதிரி குறியீடெல்லாம் வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஈவன் நம்ம வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கினா கூட இந்த மாதிரி ஒரு குறியீடை வந்து பார்த்துருப்போம். ஸோ இதையும் வந்து நாம் போட வேண்டியது அவசியம். அதாவது அந்த கிளாஸ், ஒயின் கிளாஸ் உடஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னா, அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பொருள் வந்து எளிதில் சேதமாகக்கூடிய ஒரு பொருள். அம்பர்லா இருந்தது அப்படின்னா, இது வந்து ஈரம் படாமல் பாதுகாக்கணும். 2 ஏரோ மேலே பார்க்க போட்டிருந்ததுன்னா, இந்த டைரெக்ஷனில் தான் பெட்டியை வைக்கணும். கொக்கி போடக்கூடாது அப்படின்றதுக்கு நோ ஹூக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையும் நாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கடுத்து கண்டெய்னருக்குள்ளே நாம் இந்த பாக்ஸை வைக்கும்போது வெயிட் அதிகமாக இருக்கக்கூடிய பாக்ஸை கீழேயும், வெயிட் குறைவாக இருக்கக்கூடிய பாக்ஸை மேலேயும் வைக்கணும். இதெல்லாம் பேசிக் தான். இருந்தால் கூட இதெல்லாம் நீங்கள் சொல்லித்தர வேண்டியிருக்குது. ஸோ அப்படி தான் வந்து நம்ம இடத்துல சில நேரங்களில் நம்மளே வந்து நம்ம இடத்துக்கே கண்டெய்னர் கொண்டு வந்து லோட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ப்ராப்பராக வந்து லோட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த எடை வந்து ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போக நாம் ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருளை பொறுத்து பேக்கேஜிங் அப்படின்றது வந்து மாறுபடும். இந்த பேக்கேஜிங்கை பற்றி இன்னும் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேக்கேஜிங் அப்படின்ட்டு சென்னை தரமணியில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு அலுவலகம் இருக்குது. அங்கே வந்து அவங்க அடிக்கடி வந்து இந்த இன்டர்நேஷ்னல் பேக்கேஜிங் எக்ஸ்போர்ட்டுக்காக எப்படி எப்படிலாம் இருக்குது, அதை நாம் எப்படி எப்படிலாம் ஃபாலோ பண்ணணும்னு ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. ஸோ அவங்க வெப்சைட்டை தொடர்ந்து பாருங்கள். பார்த்துட்டு ஏதாவது ட்ரைனிங் அரேஞ்ச் பண்ணாங்கன்னா தாராளமாக போய் கலந்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உணவுப் பொருள் அப்படின்னா அது வந்து வேக்கம் பேக்கிங் பண்ணணும். இப்போ ரசாயனம் அப்படின்னா அதுக்கு ஸ்டாண்டர்ட் பேக்கிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. யுஎன் அப்ரூவ்டு ப்ரொசீஜர்ஸ் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். அப்புறம் இந்த பூஞ்சை காளான் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நாம் சிலிக்கா ஜெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும். குறிப்பாக அந்த துணி, குறிப்பாக அந்த கைவினைப் பொருட்களை பேக் பண்ணுற இடத்துலலாம் வந்து ஃபங்கஸ் ஈஸியாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதுக்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட குடோனில் அல்லது நம்மளோட ஃபேக்ட்ரியிலே வந்து இந்த ட்ராப் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று பண்ணணும். இது வந்து எதுக்கு அப்படின்னா, இந்த கப்பலில், விமானத்தில் அந்த மாதிரி போகும்போது நிறைய அதிர்வுகள் ஏற்படும். கப்பல் அப்படியே மேலே ஏறி இறங்கும். பெரிய பெரிய அலைலாம் வரும். ஸோ அப்போ உள்ள பாக்ஸ்லாம் அதிரும். ஸோ அந்த அதிர்வை தாங்குற அளவுக்கு நம்மளோட பேக்கேஜிங் இருக்கா அப்படின்ட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் உயரத்துக்கு இந்த பாக்ஸை கொண்டு போயிட்டு, பேக் பண்ண பாக்ஸை கொண்டு போய் அப்படியே தூக்கி போட்டு இந்த ட்ராப் டெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்து உள்ளே ஏதாவது டேமேஜாக இருக்கா அப்படின்னு நாமளே வந்து என்ஷூர் பண்ணிக்கிறது தான் வந்து இந்த ட்ராப் டெஸ்ட்டோட முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து நம்மளோட பேக்கிங் லிஸ்ட், ஒவ்வொரு பெட்டிக்குள்ளேயும் என்ன இருக்குது அப்படின்றத ரொம்ப நீட்டாக பேக்கிங் லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். ஏன்னா அதை வந்து நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்கிங் லிஸ்ட் தான் ஃபஸ்ட்டு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பேக்கிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் சில நேரங்களில் நாம் இந்த சில நாடுகளில் வந்து பிளாஸ்டிக்கை வந்து தடை பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ பாலிபேக் யூஸ் பண்ணக்கூடாது.
சில நாடுகள்ல வைக்கோல கூட தடை பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த மண்பானை மாதிரியான பொருட்கள், கிளாஸ் பொருட்களுக்கெல்லாம் வந்து வைக்கோல் வச்சு பேக் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. ஸோ அந்த நாலெட்ஜும் நமக்கு வேணும். ஸோ இதெல்லாம் வந்து சிஹெச்ஏட்ட கேட்டு நாம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரா ஒரு அ லீகலான பேக்கிங்கும், அத ப்ராப்பரா அத ஹேண்டில் பண்ணி, டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கரெக்ட்டா குடுத்து, இதெல்லாம் வந்து பண்ணோம் அப்படின்னா, இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம மேல ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்ட் பையருக்கு நம்ம மேல ஒரு நல்ல ட்ரஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது எல்லாம் நுணுக்கமா பார்த்து பேக் பண்ணும்போது, நம்ம லாங் டெர்முக்கு பையரோட வந்து ஒர்க் பண்ணலாம். பையர்ட்ட இருந்து "நீ அப்படி பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்ட. அதனால எனக்கு இந்த மாரி டேமேஜ் ஆயிப்போச்சு. நீ எங்க நாட்ல தடை பண்ண பொருள பேக்கிங்க்கு யூஸ் பண்ணியிருக்க. அதனால நான் வந்து பெனால்டி கட்ட வேண்டியது போச்சு." அந்த மாரி பிரச்சனையெல்லாம் வந்து வராம இருக்கும்.